வணக்கங்க. ஒரு வீடியோங்க. அதை நமக்கு மனைவி இருக்குது இல்லைங்களா? கல்யாணம் பண்ணிட்டோம், மனைவி இருக்குது. மனைவி கிட்ட நம்மளோட ஒய்ஃபு கிட்ட நமக்கு தாம்பத்திய உறவு வச்சுக்கிறோம், அன்பாக இருக்கிறாங்க, பாச உணர்வோடு இருக்காங்க, வேணுங்கிறத நமக்கு செய்கிறாங்க இல்லைங்களா? வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பெண்கிட்ட நம்ம சாவகாசம் வச்சுக்கவே கூடாதுங்க. காமக்கண்ணோடத்தில் பார்க்குறதே பாவம் ஒரு பெண்ணை. அந்த பிரச்சனையில் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் தண்டனைக்குரிய ஆளாயிருவீங்க. கொலை குற்றத்தை விட மோசமான குற்றங்கள் அது. இன்னொரு பெண்கிட்ட உடலுறவு பண்ணுறது அவ்வளோ பெரிய குற்றங்க. கடவுளுடைய கோர்ட்டில் அந்த மாதிரி தீர்ப்புங்க. அந்த மாதிரி தண்டனை கடவுளுடைய கோர்ட்டில் கிடைக்குங்க. அதுக்கு கடவுளோட கோர்ட்டில் எப்படி கிடைக்குன்னாங்க, சாதாரணமான தண்டனைலாம் கிடையாதுங்க. நீங்கள் 10க்கு 10 ரூமில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் நீங்கள் நோய்வாய்ப்பட்டு கிடப்பீங்க, அழுந்துவீங்க. சின்ன உயிர் தான், டக்குன்னு போகாது. தண்டனை நிலம் கொடுத்து அந்த துரோகம் பண்ணிங்கல்லங்க, நம்ம சொந்த மனைவி அவிக்க முன்னாடி நீங்கள் அல்லோல் படுவீங்க. பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் இந்த மாதிரி தண்டனை அனுபவிச்சுட்டு தான் மேலே போகணும். மேலே போனாலும் மோசமான ஆளுகளுக்கெல்லாம் ஒரு செக்ஷன் இருக்குல்ல, அந்த செக்ஷனில் தான் நிற்க வைக்கணும். புரிஞ்சுதுங்களா? நம்மளாம் மனுஷருங்க, கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடக்கணும்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.